சோதராண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறதுனாலே உம்முடைய வார்த்தையே ஒரு சில வார்த்தைகளை பேச இருக்கிற ஆண்டவரே, நீரே எங்களுக்குள்ள இருந்து பேச வேண்டுமா சொல்லிக்கிறோம். கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதித்து அவர்களை ஞானம் உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சோத்திரம். அருமையான தேவஜனமே, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுறது. அந்த 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும் ஞானம் உள்ளவன் என்று அந்த வேதம் சொல்லுது. அதாவது மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனை உள்ள செவி கொடுக்கணும்னு ஞானம் உள்ளவன். அந்த வேதத்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் செய்யறான் பாருங்க, மதிகட்டவன். அதாவது மதிகட்டவன்னா புத்தி இல்லாதவன். அவன் செய்யறது பூராமே அவனுக்கு நல்லதா தெரியுமா? புரியுதானு சொல்றது? அவன் மனுஷன்தான், அவன் நல்லா பேசுறான், 2 எழுத்தும் படிச்சிருக்கிறான், ஓரளவுக்கு அவனுக்கு நல்லா தான் இருக்குது. அவனுக்கு என்ன தெரியுதான்? அவன் செய்யற காரியம் பூராமே அவனுக்கு நல்லதா தெரியுதான். அதாவது உதாரணத்துக்கு கூட சொல்றேன், பீடு அடிக்கிறான்னு வைங்களேன். அவன் பீடு அடிக்கிறான், வஞ்சகம்லாம் பீடு அடிக்கிறான், எல்லாரும் குடிக்கிறாங்க, அது சகசமா போச்சு. ஆனா பீடு உடலுக்கு கேடுன்னு நல்ல அரசாங்கம் சொல்லுது. புகைப்பிடித்தல் புத்துநோயை உருவாக்கும் என்று வேதம் சொல்லுது. அறிவாளிகளும் சொல்றாங்க, டாக்டரும் சொல்றாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? ஒரு நாளைக்கு ஒரு கட்டு சிகரெட்டை வாங்கி பூன்னு ஊதுறான். அது எதுக்கு காசு செலவழிக்கணும் இல்லையா? இதுக்கு கட்டாயம் செலவழிக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இதுக்கு செலவு செய்யறான். காரணம், அவனுக்கு அது நல்லதா தெரியுது. என்ன சொல்றது புரியுது உங்களுக்கு? அந்த பீடி சிகரெட்டை அடிக்கிறவன் அவனுக்கு என்ன படுது? இது கெட்டதுன்னு ஒரு லேசா தெரிஞ்சாலும் கூட அதை பெருசுபடுத்துறது இல்லை. அது அவனுக்கு ஒரு இன்பமாகவும் அது ஒரு நல்ல காரியமும் அவனுக்கு அதுதான் அவனுக்கு ஒரு பிரியமாக இருக்கிறது. இப்ப யாராச்சும் ஒரு பெரிய ஆளு அன்னை மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன பிள்ளை, ஏன்டா அப்படி சிகரெட்டு குடிச்சு கெட்டு போறான்னா, நீ வாங்கி தரையா? உன் காசு கொடுக்குறியா? உனக்கு என்ன வந்துச்சு? போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு எரிஞ்சு கொடுக்குறான். அவன் செய்யற தப்ப அவனுக்கு தப்புன்னு தெரியல, ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி, ரெண்டு நல்ல காரியத்தை செய்யற மாதிரி அவனை அந்த கண்டிக்கிற மாதிரி படுது. அவன் யாரு? மூடனா இருக்கிறவன் தான் என்ன பண்றான்? அவனுக்கு அப்படி ஒரு எரிச்சல் வருது. அதே மாதிரி தண்ணி அடிக்கிறவன், இந்த கூலிக்கு கொலை பண்றான்ல, அவன்லாம் யாருன்ற? அவனுக்கு 4 எழுத்து தெரியுமில்ல, ஒரு படிச்சிருக்கான்ல. ஒருத்தனை துடிக்க விட்டுறான்னா அது அவனுக்கு நல்லதா தெரியுது. புரியுதா சொல்றது? புரியலையா? ஆனா அவனுக்கு என்ன பண்ணுது? அது அவனுக்கு நல்லதா தெரியுது, அதனாலதான் தப்பு செய்யறான். இப்படி தப்பு செய்யறவன் என்ன செய்யறான்? காலப்போக்கில் போய் ஜெயில மாட்டிக்கிறான். அங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான்? என் கிரகமே சரியில்லை. ஆனா இவன் செஞ்சது சரியில்லைன்னு இவனுக்கு படல, இன்னும் படல. புரியுதா சொல்றது? இவன் செஞ்சது சரியில்லை, நம்மளை போல மனுஷன் தான் போலீஸ்காரன், அவனை நம்மளை அடிக்கிறானே அப்படின்ட்டு உனக்கு வலிக்குத. இப்படி நம்மள மாதிரி மனுஷன் நம்மளை அடிக்கிற அளவுக்கு மாறிட்டுமேன்ற உணர்வு அப்ப கூட வரல. அப்ப கூட என்ன பண்ண, என் கிரகம் சரியில்லையா, இப்ப வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டுதான் அவன் விதிய மேல பழிய போடுறானே ஒழிய அவனுடைய அறிவுல அவனுக்கு கம்மியா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும்
ஞானம் உள்ளவன், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். அதாவது ஒரு பெரிய மனுஷன் சொல்லும் போது காது கொடுத்து கேட்கிறவன். புரியா சொல்றது? ஒரு பெரிய மனுஷன் ஒரு வாத்தியார் சொல்றான்னு வைங்களேன், பள்ளிக்கூடத்துல காது கொடுத்து கேட்கிறவன் என்ன செய்வான்? பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் சொல்ற பாடத்தை காது கொடுத்து கேட்டா என்ன செய்வான்? நல்லா படிப்பான். அப்படி நல்லா படிச்சா என்ன ஆயிடுவான்? நல்ல மனுஷன் ஆயிடுவான். நல்ல மனுஷன் என்ன ஆயிடுவான்? ஒரு கை நிறைய சம்பளம் வாங்குற அதிகாரி ஆயிடுவான். அப்படி அதிகாரியான என்ன ஆயிடுவான்? 4 பேர்த்துக்கு உதவி செய்யறதோடு நல்ல புகழோடு வாழ்வான். யாரு? செவி கொடுக்குறவன். அதாவது நல்ல வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறவன், ஒரு வாத்தியார்கிட்ட செவி கொடுக்குறவன், ஒரு கோயில்ல ஒரு பெரிய மனுஷங்கிட்ட செவி கொடுக்குறவன், அல்லது தப்பான காரியம் செய்யக்கூடாதுன்னு கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறவன் என்ன ஆயிடுறான்? அவன் ஞானம் உள்ளவனா ஆயிடுறான். அவனுடைய செய்கை, அவனுடைய நடத்தி, அவனுடைய புத்தி அவனை பெரிய அழைக்கிறது. இதுதான் காரணம். கடவுள் யாரும் படைக்கும் போது நீ கெட்டவன், நீ நல்லவன் படைக்கிறது இல்லை. எல்லாரும் நல்லவனா தான் படைக்கிறாங்க. எல்லாரும் வெறுங்கையோடு தான் பிறக்கிறான். அண்ணா கயிறு கூட இல்லை பிறக்கும் போது. அம்பானியாக இருக்கட்டும், அவன் ஆண்டவனாவே இருக்கட்டும், பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? மனுஷன் வெறுங்கையோடு தான் பிறக்கிறான். ஆனா அவனுடைய செயல்பாடு தான் அவன் பெரியவனாகவும் ஒருத்தன் சிறியனாகவும் மாறுறான். இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த செவி கொடுத்து ஞானத்தை கேட்டுக்கொள்றவன் ஞானவானா. ஞானவான்னு சொல்லப்படுறது. ஞானம்னா வேற, அறிவுன்னா வேற. அறிவு என்பது இப்ப நடக்கிறது. நம்ம காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சோப்பு போடுறது, சாப்பிட்றது, வேலைக்கு போறது, இதெல்லாம் அறிவு. இதுக்கு பேர் என்னது? அறிவு. ஆனா 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி வாழணும் எப்படி இப்பயே திட்டம் போடுறதுக்கு பேரு ஞானம். புரியுதா? 10 வருஷத்துக்கு எப்படியா வாழ்றது திட்டம் போடுறது, அதை எப்படியா அப்படி கேக்குறீங்களா? அதான் விஷயம். இப்ப காரு வண்டி வச்சிருக்க நிறைய பேரு இன்சூரன்ஸ் பண்றாங்க. இருக்கிற காசை கொண்டு போய் மாசம் 3000 4000 5000 கட்டுறாங்க. அதுல எந்த பிடிபட்டும் இல்லை. அவங்களும் கார்ல போறாங்க வாராங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருன்னு வைக்கிறேன். அன்னைக்கு என்ன செய்யும்? இந்த கட்டின காசு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது இவனுக்கு கை கொடுக்கும். அதாவது அந்த வண்டி நொறுக்கி போச்சுன்னா அதுக்கு புது வண்டி கிடைக்கும். இல்லை உயிர் போச்சுன்னா வீட்டுக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்கும். அப்ப நம்ம செத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை மனசுல வச்சுதான் இன்சூரன்ஸ் பண்றான். அவன் ஞானவான். அவன் யாரு? நாளைக்கு இப்படி வந்தாலும் ஒரு வேலை வரலாம் என்று மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு இருப்போர் நாளைக்கு இல்லை. ஆக நிச்சயமில்லாத வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை சமாளிக்கிறது எப்படி என்பது முன்னக்கூட்டியே திட்டம் போட்டு செயல்படுறதுக்கு பேர் தான் ஞானவான். அறிவு ஞானம் வேற. அறிவு என்பது திட்டத்தை தெளிவா பின்னால என்ன நடக்கும். இப்ப வயசான காலத்துல என்ன செய்றாங்க? இந்த மாதிரி ஆளுகள்லாம் பேங்க்ல சேமிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் போல அவனுக்கு சேமிச்சு வச்சு இருக்கிறதுல பெரிய ஆளுக்கு பையங்களுக்கு கொடுத்துட்டாலும் கூட வயசான காலத்துல ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னா அந்த வட்டியை வாங்கிட்டு சாகத்தையும் யாரு கையும் எதிர்பார்க்காம கௌரவமா வாழ்ந்துடுறான். சில பேர் என்ன செய்யறான்னா, இருக்கு பிள்ளைக்கு கொடுத்துட்டு, பொண்டாட்டி கொடுத்துட்டு, மகன் பேரன் பேத்தினை கொடுத்துட்டு, வேற நல்ல வருமானம் வரும்போது நல்லா ஜாலியா செலவு பண்ணிட்டு கடைசியில் அவர் 80 வயசு 90 வயசு ஆகும்போது மருமகிட்டையும் மகன்கிட்டையும் கையேந்திரான், திட்டு வாங்குறான். புரியுதா? ஆனா வாலிபத்துல நல்லா சம்பாரிச்சான், நல்லா ஆபீசரா இருந்தான், கை நிறைய சம்பளம் வாங்கினான், அவன் இஷ்டம் போல செலவு செஞ்சான். ஆனா நாளைக்கு வேணும் அல்லது பின்னால நம்ம தாழ்ந்து போன காலத்துல வேணும்ன்றதை இவன் மறந்துட்டான். இவன் தான் மூட. இவன் தான் யாரு? மூட. அறிவு இருக்குது, நல்ல பேசுறான், நல்ல சட்டை போட்டிருக்கான், 4 எழுத்தும் படிச்சிருக்கிறான். ஆனாலும் அறிவு இருக்குதே ஒழிய ஞானம் இல்லை. அப்ப அவன் செய்யறது பூராமே அவனுக்கு நல்லதா தெரியுது. நகை எடுக்கிறது, ஜாமான் எடுக்கிறது, பொண்டாட்டி பேருக்கு சொத்து எழுதி வைக்கிறது, பிள்ளை பேருக்கு சொத்து எழுதி வைக்கிறது, அப்புறம் பின்னால இல்லாம இவனையே கஷ்டப்படுவது. புரியுதா? அப்ப இந்த ஞானம் சொல்லுது. இன்னொன்னு சொல்றேங்க இல்லைங்களேன். இப்ப ஒரு மரத்தை ஆத்தோரமா நட்டு வைக்கிறோம். ஒரு மரத்தை காட்டுல நட்டு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். மலை மேல நட்டு வைக்கிறோம் ஒரு மரம். இந்த ஆத்தோர நட்ட மரம் என்ன செய்யும்? நல்லா வேர் விட்டு கீழே போகும். இதுல ஆத்துல போற தண்ணி அந்த மரத்துக்கு கிடைக்கும். அந்த மரம் குளிர்ச்சியா இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். அந்தந்த சீசன்ல மாமரமா அந்த சீசன்ல கனி கொடுக்கும்.
கொய்யா மரமா அந்த சீசன்ல கனி கொடுக்கும். எல்லா சீசன்லயும் அந்த மரங்கள் என்ன செய்யும், குழு குழு குழுன்னு இருந்து கனி கொடுக்கும். வாரவன் போறவன் சாப்பிட்றவனுக்கெல்லாம் கிடைக்கும். ஆடு நிறைய நத்தை அந்த வழியில போறவங்களாம் அதை பிடிக்கிட்டு போவான். நல்ல மரம் அழகா இருக்குடா பழம்னு சாப்பிட்டு போவான். அதே மரம் ஒரு காட்டுல இருக்குச்சுன்னா அந்த மரம் என்ன செய்யும், மழை பெய்யுற அன்னைக்கு அந்த துளி விடும், மழை இல்லாத அன்னைக்கு அந்த பாறையில இடுக்கல மாட்டிக்கிட்டு என்ன செய்யும், அது அப்படியே வெந்து 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 போகும். அப்ப இந்த ஆத்தோர நடப்பட்ட மரம் ஏன் செழிப்பா இருக்குது, அங்க இருக்கிற மரம் ஏன் காஞ்சு போச்சுன்னா, இங்க ஆத்தோரத்துல இருக்கிற மரம் ஆத்து மேல கரையில இருந்தாலும் அந்த கீழே போற தண்ணி அந்த மரத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த மரம் என்ன செய்யுது, கொஞ்சம் குளிர்ச்சியா சந்தோஷமா இருக்குது. அது எல்லாருக்கும் புரோஜனமா இருக்குது. ஆனா மலை மேல உள்ள மரம் மழை பெஞ்சாதான் தண்ணி கிடைக்குது. அப்படியே தண்ணி கிடைச்சாலும் ஒரு நாள் 2 நாள் இருக்குது, அந்த பாறைக்குள்ள வேறு போக முடியல, அதனால அது பலன் கொடுக்க முடியலை. இது இயற்கையான சம்பவம், புரியுதா? இதே போலதான் மனுஷன் ஒரு நல்ல அவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு நல்ல வழியில நடக்கிறவனுடைய வாழ்க்கை ஆத்தோரத்துல நடப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் குளிர்ச்சியா இருப்பான், புரியுதா? ஆத்தோரம் நடப்பட்ட மரம் ஏன் குளிர்ச்சியா இருக்குன்னா ஆத்தோரம் நடப்பட்டதுனால. அதே போல ஒரு மனுஷன் இப்படி பைபிள் வார்த்தையை கேட்டு அல்லது ஒரு கோயிலுக்கு போய் நல்லவங்களோட சேர்ந்து நல்ல செயலவே செய்யும் போது அவனுடைய வாழ்க்கை கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிம்மதியாக வாழ்வான், சமாதானமா வாழ்வான். அவனுடைய பேரும் புகழும் அந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்கும், புரியுதா? அதே போல அவன் தாண்டோண்டித்தனமா திடீரவன் அப்ப பெச்சையும் கேட்க மாட்டான், அம்மா பெச்சையும் கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு திரிவான். அந்த காட்டு நட்ட மரம் போல அவனும் வாழ மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒரு லூசு குடிச்சது மாதிரி தெரியும். காரணம் அவனுக்கு அந்த வழிகாட்ட ஆள் இல்லாதனால, அவனுடைய புத்தியே அவனுக்கு சரியில்லாதனால, அவன் தப்பான வழியில போறதுனால பின்னால நிறைய தண்ணி அடிச்சுட்டு பெட்ல கிடப்பான் இருமிக்கிட்டு, அல்லது பீடி செட்டு குடிச்சு புத்துநோயில கிடப்பான். இல்ல ரெண்டும் இல்லைன்னா நண்பரோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்ல ஒரு கொலை கேஸ்ல மாட்டு வெயிலில் வர முடியாத கேஸ்ல மாட்டிக்கிறோம். காரணம் அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் இருக்குது. அதுதான் இந்த வேதத்தை சொல்லுது. அப்ப இந்த வேதம் புத்தி உள்ளவன் ஞானம் உள்ளவனா இருப்பான். நல்ல செவி கொடுத்து நல்ல வார்த்தையை கேட்டு மனசுல வச்சு அதன் பிரகாரம் வாழ்ற மனுஷன் இந்த பூலோகத்திலேயும் நல்லவனா இருப்பான். அவனுக்கு சீக்கு சிந்தனையோட வராது. ஞானமா நடக்கிறவனுடைய வாழ்க்கையில நல்ல வார்த்தை, நல்ல வாத்தியாருடைய ஹெட்மாஸ்டருடைய அல்லது மாதிரி போதகருடைய இந்த வேதத்தில் உள்ளதை படிச்சுட்டு அதை கடைப்பிடிக்கிறவனுக்கு நோயோ சீக்கோ வியாதியோ வராது. ஏன்னா அவன் கண்ட்ரோலா இருக்கிறான். ஆனா அவன் இந்த இதெல்லாம் கேட்காம அவன் இஷ்டம் போல வாழ்றவனுக்கு என்ன செய்யும், கண்ட இடத்துல சத்துண்டுட்டு இருந்தா நிறைய தும்பான், இல்லாட்டி போன கிடப்பான், தண்ணி அடைப்பான், எங்கேயாச்சும் கிடப்பான், பீடிச்சு கொடுப்பான். அவன் போய் எங்க கொண்டு போயிடுவான், அவனவே ஒரு சிக்கலான இடத்துல கொண்டு போயிடும். அப்ப இந்த பூமியில 2 வகையான மனுஷன் இருக்கிறான். ஒருத்தன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான், ஒருத்தன் அறிவில்லாதவனா இருக்கான். அறிவில்லாதவனுக்கு அதுதான் அவனுக்கு பிடிக்குது, அறிவுள்ளவனுக்கு இதுதான் பிடிக்குது. ஆகவே அவர்கள்லாம் இந்த வேதத்துக்கு வந்து இந்த வேதத்தை வாசித்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் குடும்பத்துக்கு போகும்போது இந்த மாதிரி வேத வசனங்கள் அவங்களுக்குள்ள போக 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 அவங்களுக்கு ஞானம் வரும், நல்ல பித்தி வரும், குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும், மரித்தாலும் சொர்க்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வசனத்தை நாங்க வாசித்தோம். மதி ஏனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். எதனால நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்க சும்மா இருக்கும்போது வீட்டுல வாசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கம் உள்ளவரே, சோத்திரம். மனுஷனாய் பிறந்து இயேசுவே மனுஷனாய் போல வாழ்ந்து மனுஷன் படக்கூடிய எல்லா பாடுகளை அனுபவித்தரே, சோத்திரம். மனுஷன் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி அநேகமான அறிவுரைகளை சொல்லி சுத்தி திரிந்து எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்து மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு ஆவியாக இருக்கிறவரே, சோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய், படிக்கும்படியாய், அது விலைக்கு சொல்லும்படியாய் நீர் கொடுத்த இந்த 15 நிமிஷத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க.
அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஞானம் உள்ள பிள்ளைகளால் நடந்து கொள்ளவும், ஆண்டவரை தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாதபடிக்கு அவங்க தெளிவாய் நடந்து கொள்ளும்படியாய் அறிவுள்ள பிள்ளைகளாகவும் ஆற்றல் மிக்க பிள்ளைகளாகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் இயேசுவே உம்மை போல புகழ் அடையும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.